நடு ரோட்டில் யோகா செய்த கும்பல். ஹாரன் அடித்து அலறிய ஆம்புலன்ஸ். வழிவிட மறுத்து அடம்பிடித்த பெண்கள். பிரதமர் வருகையால் நடந்த சர்ச்சை. அதிருப்தியை கிளப்பிய கோவை சம்பவம். 2024 ஆண்டுக்கான நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் பிரதமர் மோடி நாடு முழுவதும் பல்வேறு நகரங்களுக்கு சென்று சூறாவளி பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். அதன்படி கடந்த சில தினங்களுக்கு முன்பு மீண்டும் தமிழகம் வந்திருந்தார். இவ்வாறு இந்த ஆண்டு மட்டும் தமிழகத்தில் 5 முறைக்கு மேல் பயணம் மேற்கொண்டிருக்கிறார். தமிழகம் வந்த பிரதமர் மோடி பல்வேறு நிகழ்ச்சிகளில் பொதுக்கூட்டங்களில் பங்கேற்றார். இந்த நிலையில் கோவையில் பிரதமர் மோடி தலைமையில் பிரம்மாண்ட வாகன பேரணி நடத்த பாஜகவினர் முடிவு செய்தனர். அதன்படி கோவை மேட்டுப்பாளையம் சாலையில் உள்ள சாயிபாபா கோயில் சந்திப்பில் தொடங்கி ஆர்எஸ்புரத்தில் உள்ள தலைமை அஞ்சல் நிலையம் அருகே நிறைவடையும் வகையில் திட்டமிட்டுள்ளனர். இதன் தொலைவு சுமார் 2.5 கிலோமீட்டர் என சொல்லப்பட்டது. திட்டமிட்டபடி இந்த நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக கர்நாடக மாநிலம் சிவமோகாவில் இருந்து விமானம் மூலம் கோவை விமான நிலையத்திற்கு பிரதமர் மோடி வந்தடைந்தார். அப்போது பிரதமரை கோவையில் குவிந்திருந்த பாஜக நிர்வாகிகள் பலரும் வரவேற்றனர். அதன் பின்னர் பிரதமர் மோடி கார் மூலமாக அவினாசி சாலை, சிவானந்தா காலனி வழியாக மேட்டுப்பாளையம் சாலையில் வாகன பேரணி தொடங்கும் இடத்திற்கு சென்றுள்ளார். அந்த இடத்திலும் ஏராளமான பாஜக தொண்டர்கள் திரண்டு நின்று பிரதமர் மோடிக்கு உற்சாக வரவேற்பு கொடுத்துள்ளனர். பின்னர் அலங்கரிக்கப்பட்டிருந்த திறந்த காரின் பின்பகுதியில் பிரதமர் மோடி ஏறியிருக்கிறார். அதில் தமிழகத்தில் உள்ள பாஜகவின் முக்கிய நிர்வாகிகளும் ஏறி பயணம் செய்துள்ளனர். திட்டமிட்டபடி சாய்பாபா கோவில் சந்திப்பில் இருந்து மாலை 6 மணிக்கு பிரதமரின் வாகன பேரணி தொடங்கியது. வாகனம் மிக மெதுவாக சென்றுள்ளது. அப்போது பேரணி தொடங்கிய இடத்தில் இருந்து முடியும் வரை சாலையின் இருபுறமும் தொண்டர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் திரண்டு நின்று பிரதமர் மோடிக்கு வரவேற்பு கொடுத்துள்ளனர். அப்போது அங்கு கூடியிருந்த சிலர் பிரதமர் வாகனத்தின் மீது மலர்களை தூவியபடி மோடிஜி மோடிஜி என்று உற்சாக குரல் எழுப்பி பிரதமரை வரவேற்றுள்ளனர். திரண்டிருந்த மக்களை நோக்கி கைகளை அசைத்தவாறும் இருகரம் கூப்பி வணக்கம் தெரிவித்தவாறும் பிரதமர் மோடி சென்று கொண்டிருந்தார். வழிநடுக நாதஸ்வரம், தப்பாட்டம், ஒயிலாட்டம் உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த கலை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பிரதமர் மோடி பார்வையிட்டபடியே சென்றுள்ளார். இவ்வாறு பிரதமர் செல்லும் வழியெல்லாம் பல்வேறு விதமாக பாஜகவினர் வரவேற்பு கொடுத்துள்ளனர். இதில் ஒரு பகுதியாக சிந்தாமணி பெட்ரோல் பங்க் முன்பாக 100க்கும் மேற்பட்ட பெண்கள் கூடி யோகாசனம் செய்துள்ளனர். இதற்காக சாலையில் மேட் விரித்து சீருடை அணிந்து ஏராளமான பெண்கள் யோகாசனம் செய்துள்ளனர். இதனை காண அங்கு ஏராளமானவர்கள் திரண்டு நின்றுள்ளனர். இவர்களை சுற்றிலும் பிரதமர் மோடியின் முகமூடியை அணிந்து கொண்டு கையில் சிறிய அளவு பதாகைகளுடன் சிறியவர்கள் சிலர் மோடியை வரவேற்கும்படி நின்றுள்ளனர். அப்போது அந்த வழியாக அவசரமாக மருத்துவமனைக்கு செல்வதற்கு ஆம்புலன்ஸ் ஒன்று வந்துள்ளது. ஆனால் அந்த ஆம்புலன்ஸ் வந்த சாலை முழுவதும் மேட் விரித்து யோகாசனம் செய்து கொண்டிருந்ததால் ஆம்புலன்ஸ் செல்ல வழியில்லாமல் நின்றுள்ளது. இதனால் ஆம்புலன்ஸ் உள்ளே இருந்தவர்கள் தவித்துள்ளனர். அப்போது அங்கிருந்த பொதுமக்கள் ஓடி வந்து யோகா செய்தவர்களிடம் எடுத்து கூறி ஆம்புலன்ஸிற்கு வழி கேட்டுள்ளனர். ஆனாலும் உடனே வழி கொடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இதன் பின்னர் உடன் இருந்தவர்கள் எடுத்து கூறியுள்ளனர். இதனையடுத்து ஆம்புலன்ஸிற்கு வழி கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் கோவையில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பான வீடியோக்களை சமூக வலைதளங்களில் சிலர் பதிவிட்டு வருகின்றனர். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.